ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற மலாலா அப்படிங்கிறவங்கள பற்றி பார்க்க போகிறோம். 9th ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குற கண்டென்ட் தான் இது. அவங்க சொல்கிற கூற்று: நான் பள்ளியை நேசித்தேன், ஆனால் அடிப்படைவாதிகள் என் வசிப்பிடமாகிய ஸ்வாட் பள்ளத்தாக்குன்னு ஆக்கிரமிச்சப்போ அனைத்தும் மாறுச்சுங்கிறாங்க. பெண்கள் பள்ளிக்கு செல்ல முடியல, மற்ற பெண்களுக்காகவும் எங்களது கல்வி கற்கும் உரிமைக்காகவும் நான் குரல் கொடுத்தேங்கிறாங்க. 2012 அக்டோபரில் பள்ளியிலேருந்து வீடு திரும்புகிறப்ப துப்பாக்கி ஏந்தி ஒருவர் நான் போன பஸ்ஸில் ஏறினாங்க. இதெல்லாம் மலாலா யாருன்னு கேட்டாங்க. கேட்டோடனையும் என் தலையில் ஒரு இடது பக்கத்தில் சுட்டுட்டாங்க. 10 நாட்கள் இங்கிலாந்தில் தான் சிகிச்சை பெற்றிருக்காங்க. பர்மிங்காம் என்னும் இடத்துல மருத்துவமனையில் கண்வழிச்சு பார்த்துருக்காங்க. பல மாதங்கள் அறுவை சிகிச்சையிலையும் மறுவாழ்வு சிகிச்சையிலையும் போயிடுச்சு. இங்கிலாந்தில் உள்ள அவங்களோட புது வீட்டில் குடும்பத்தோடு மீண்டும் சேர்ந்தாங்க. ஒவ்வொரு பெண் குழந்தையும் பள்ளி செல்லும் வரை எனது போராட்டம் தொடரும் அப்படிங்கிறாங்க. அனைத்து பெண்கள் 12 வருடங்கள் இலவச கல்வியும் பாதுகாப்பான மற்றும் தரமான கல்வி பயில வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்திருக்காங்க. $130 மில்லியன் பெண்கள் பள்ளியில் பயிலாத இன்றைய சூழ்நிலையில் நான் செய்ய வேண்டிய வேலைகள் அதிகம் உள்ளதுங்கிறாங்க. கல்வி மற்றும் சமத்துவத்திற்கான என்னோட சேர்ந்து போராடுவீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. நாம் இணைந்து பெண்கள் கல்வி பயின்று வழிநடத்தும் ஒரு உலகை உருவாக்குவோம். நீ மலாலாவாக இருந்தால் என்ன செய்திருப்பாய்? கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.